ஜூலை 29 முதல் ஆகஸ்ட் 4 வரையிலான இந்த வார ராசி பலன்களை நமக்காக கணித்து தந்தவர் ஜோதிடர் திரு கே சந்திரசேகர் அவர்கள். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் நீச்சம் பெற்று கூட்டு கிரக சேர்க்கை பெற்று 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இதனால் உங்கள் முக்கிய காரியங்களில் தடங்கள் தாமதமாகும். நிதான இழப்பு, எதிலும் அவசரப்படுதல், உணர்ச்சி வசப்பட்டு தவறான காரியங்களை செய்தல், உறவினர்களிடம் பகைமை பாராட்டுவது, மற்றவர்களை துச்சமாக பேசுவது, சண்டை போடும் குணம் உண்டு. அடுத்தவர்கள் விஷயத்தில் மூக்கை நுழைப்பது, வம்பு வழக்குகளில் ஈடுபடுவது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டியது வரும். எதிர்பார்ப்புகள் அதிகமாகும். நெருக்கடிகள் ஏற்படும். தொழிலில் பண நஷ்டம், கடன் பிரச்சனைகள், அடுத்தவர்களால் ஏமாற்றப்படுவது போன்றவைகள் நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நெருக்கடிகள் அதிகமாகும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்காது. குடும்பத்தில் வயதானவர்களுக்கு உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை குறையும். பொருள் நஷ்டம் ஏற்படும். வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் தேன் போன்ற பேச்சுகளை பேசுவீர்கள். வார்த்தை ஜாலங்களால் மற்றவர்களை தன் பக்கம் கவர்ந்து இழுப்பீர்கள். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். விரையாதிபதி செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் செலவுகள் குறையும். சிக்கனமாக இருப்பீர்கள். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் சரளமாக கையில் பணப்புழக்கம் ஏற்படும். செய்யும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் விருத்தியாகும். புதிய முதலீடுகள் செய்ய ஏற்ற காலம். கமிஷன் ஏஜென்சி போன்ற வியாபாரங்கள் செய்பவர்களுக்கு தொழிலில் லாபம் ஏற்படும். பங்குச்சந்தை வர்த்தகம் லாபத்தை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களிடம் சற்று கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். வெளிநாடு வேலைக்காக முயற்சி செய்கின்றவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும். குடும்பத்தில் புதிய பொருட்கள் சேரும். சகோதர வகையில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் 2ஆம் இடத்தில் கூட்டு கிரக சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார். இதனால் உங்கள் பேச்சு திறமை அதிகமாகும். மிகவும் சாதுரியமாக செயல்படுவீர்கள். அடுத்தவர்களுடன் வாக்குவாதம் செய்து வெற்றி பெறுவீர்கள். ஜென்ம ராசியில் சுக்கிரன் யோகாதிபதியாக சஞ்சரிப்பதால் அதிர்ஷ்டம் ஏற்படும். பணவரவு உண்டு. மனம் சந்தோஷப்படும். புதிய நகைகள், புதிய பொருட்கள் சேரும். ஆடம்பர பொருட்கள் சேரும். புதிய வண்டி வாகன யோகம் ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். கேளிக்கை விருந்து போன்ற சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். வியாபாரிகளுக்கு தொழிலில் லாபம் தரும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். தொழிலில் நெருக்கடிகள் குறையும். பழைய கடன்கள் அடைப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயங்கள் சலுகைகள் கிடைக்கும். அரசு துறையில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் பெருகும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு சுப செலவுகள் கூடும். சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் நிகழும். கடக ராசி நேயர்களே, உங்கள் ஜென்ம ராசியில் கூட்டு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இதனால் உங்கள் மன உறுதி குறையும். தன்னம்பிக்கையுடன் செயல்படும் காரியங்களில் சிறு தடங்கல்கள் ஏற்படும். இதனால் உணர்ச்சி வசப்படுவீர்கள். நல்ல திறமையான பேச்சுவார்த்தையால் மற்றவர்களை உங்கள் வசம் இழுத்து விடுவீர்கள். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். தோல்விகள் கிடைக்கும் என்றாலும் மனதளவில் உங்கள் முயற்சிகள் கைவிட மாட்டீர்கள். வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தள்ளி போடுவது நல்லது. நிதி நெருக்கடி அதிகமாகும். புதிய கடன்கள் உருவாகும். பூர்வீக சொத்துக்களை விற்க முயற்சி செய்வீர்கள். குடும்பத்தில் சொத்து பிரச்சனைகள் காரணமாக சகோதரர்களுக்குள் சண்டை சச்சரவு ஏற்படும். மனைவியின் உடல் நலம் பாதிக்கும். மருத்துவ செலவுகள் அதிகமாகும். உடல் நலத்தில் கவனம் தேவை. தெய்வ பலத்தை அதிகரித்து கொள்வது நன்மைகளை தரும். சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் 12இல் விரயஸ்தானத்தில் கூட்டு கிரக சேர்க்கையில் சஞ்சரிக்கிறார். இதனால் உங்கள் முக்கிய காரியங்களில் தடங்கள் தாமதம் ஏற்படும். மன உறுதி குறையும். திட்டமிட்ட காரியங்களை செய்தாலும் தடங்கல்கள் குறுக்கிடும். செலவுகள் அதிகமாகும். உடல் உஷ்ணம் அதிகமாகும். உடல் நலத்தில் சிறு சிறு குறைபாடுகள் தோன்றி மறையும். சகோதர உறவில் விரிசல்கள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் பற்றிய பேச்சுகளை தள்ளி போடுவது நல்லது. எதிர்பார்ப்புகள் அதிகமாகும். தொழிலில் போட்டிகள் கடன்கள் ஏற்படும்.
புதிய ஒப்பந்தங்கள், புதிய முதலீடுகளை தள்ளி போடுவது நல்லது. உறவு முறையில் இருப்பவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்புகள் ஏற்படும். மனைவியின் உடல் நலம் பாதிக்கும். செய்யும் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் குரு பலன் பெற்று சஞ்சரிப்பதால் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. பணவரவு உண்டு. குடும்ப பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். புதிய பொருட்கள் சேரும். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் லாபஸ்தானத்தில் கூட்டுகிரக சேர்க்கையில் சஞ்சரிக்கிறார். இதனால் உங்கள் காரியங்கள் நீங்கள் நல்ல முறையில் சிறப்பாக செய்து முடித்து விடுவீர்கள். மன உறுதியுடன் உங்கள் புத்திசாலித்தனம் அதிகமாகும். மனதில் புதிய திட்டங்கள் உதயமாகும். எதையும் கூர்மையாக கவனிப்பீர்கள். உங்கள் செயல்திறன் பளிச்சிடும். மற்றவர்களுடன் வாக்குவாதங்கள் செய்வீர்கள். உங்கள் கருத்துக்களை மற்றவர்களுக்கு மிகவும் நேர்த்தியாகவும் சாதுரியமாகவும் தைரியமாகவும் எடுத்துரைப்பீர்கள். தைரிய ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை சிறந்து விளங்கும். வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். புதிய வீடு உபயோகப் பொருட்கள் சேரும். புதிய வாகன யோகம் ஏற்படும். திடீர் சுற்றுலா செல்வீர்கள். கேளிக்கை, விருந்து போன்ற சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல சலுகைகள் கிடைக்கும். மன மகிழ்ச்சி ஏற்படும். துலாம் ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் 9ஆம் இடத்தில் சுப பலத்துடன் சஞ்சரிக்கிறார். இதனால் மனதில் தெம்பு, உற்சாகம் ஏற்படும். கேளிக்கை, விருந்து கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். பணவரவு நன்றாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தில் கூட்டுகிரக சேர்க்கை இருப்பதால் தொழிலில் சில பிரச்சனைகள் ஏற்படும். பெரிய பாதிப்புகள் வராது. பணம் கொடுக்கல் வாங்கலில் சிக்கல்கள் விலகும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அரசு துறையில் இருப்பவர்களுக்கு மறைமுகமாக வருமானங்கள் ஏற்படும். புதிய பொருட்கள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டாகும். நண்பர்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் பிரிவினையை உண்டாக்கும். முன்கோபம், பிடிவாதம் குணம் அதிகரிக்கும். மற்றவர்களை அனுசரித்து செல்லக்கூடிய பக்குவம் குறையும். பேச்சில் நிதானம் இருக்காது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். கடினமாக உழைக்க வேண்டியது வரும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க தாமதமாகும். விருச்சக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் நீச்சம் பெற்று கூட்டுகிரக சேர்க்கையில் இணைந்து சஞ்சரிக்கிறார். இதனால் மனதில் உறுதி, தன்னம்பிக்கை ஏற்படும். தைரியமாக செயல்பாடுகள் அமையும். மற்றவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படும். புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும். ஜென்மசனி நடப்பதால் அடிக்கடி உடல்நல பாதிப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் உள்ள வயதானவர்களுக்கு உடல்நல பாதிப்புகள் ஏற்படும். சகோதர உறவில் விரிசல்கள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் பற்றிய விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படும். பழைய சொத்துக்களை விற்க பேச்சுவார்த்தைகள் நடக்கும். சில முக்கிய காரியங்கள் தடங்கள், தாமதம் ஏற்படும். மனதில் மந்தத்தன்மை அதிகமாகும். லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் செய்யும் தொழிலில் சீரான பணவரவு இருக்கும். புதிய முதலீடுகள், புதிய ஒப்பந்தங்களை செய்ய முயற்சி செய்வீர்கள். குடும்பத்தில் குழந்தைகளால் மனதில் சந்தோஷம் ஏற்படும். புதிய நகைகள், புதிய வீட்டு உபயோகப் பொருட்கள் சேரும். தெய்வ பலம் அதிகமாகும். தசாபுக்திகள் அனுகூலமாக இருப்பவர்களுக்கு கோச்சார கிரகையில் பெரிய பாதிப்புகள் வராது. 3இல் கேது சஞ்சரிப்பதால் காரியத்தில் வார இறுதி நாட்களில் ஜெயம் ஏற்படும். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். விரயஸ்தானத்தில் தனாதிபதி சனி பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். இதனால் காரிய தடை, செலவுகள் ஏற்படும். பணம் வந்தாலும் நிற்காது. மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்குகளை காப்பாற்ற முடியாது. சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று என உங்கள் செயல்பாடுகள் அமையும். மற்றவர்களின் கருத்துக்களோடு உங்கள் கருத்து ஒத்துப்போகாது. விதண்டாவாதம், முரட்டுத்தனம், பிடிவாதம், முன்கோபம் போன்ற குணங்களால் பிரச்சனைகள் ஏற்படும். தொழிலில் நெருக்கடிகள், பண தட்டுப்பாடு ஏற்படும். கடன் பிரச்சனைகள் அதிகமாகும். நஷ்டங்கள் ஏற்படும். 6க்குடைய சுக்கிரன் 7இல் இருப்பதால் மனைவியின் உடல் நலம் பாதிக்கும். எதிர்பார்ப்புகள் அதிகமாகும். ஜனனகால ஜாதகத்தின்படி நல்ல அதிர்ஷ்டமான தசாயுக்திகள் நடப்பவர்களுக்கு கோச்சாரங்களில் எளிய பாதிப்புகள் வராது. புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. பூர்வீக சொத்துக்கள் விஷயமாக பேச்சுவார்த்தைகளில் இழுபறி நடக்கும். சகோதர உறவு திருப்திகரமாக இருக்காது. உடல்நிலையில் கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே,
உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இதனால் உங்கள் காரியங்களில் வெற்றி உண்டாகும். நிதானமாக செயல்பாடுகள் இருக்கும். மூத்த சகோதர உறவு திருப்திகரமாக இருக்கும். செய்யும் தொழிலில் தன லாபம் ஏற்படும். ஜன்ம ராசியில் கூட்டு கிரகங்கள் இருப்பதால் அவசரப்படுவது, வேகமாக செயல்படுவது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சனி பகவான் ஆதரவாக சஞ்சரிப்பதால் சமாளித்து வெற்றி வாகை சூடலாம். குடும்பத்தில் தகப்பனார் மகனுக்கு இடையே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். தகப்பனாரின் உடல்நிலையில் சில பாதிப்புகள் ஏற்படும். மருத்துவ செலவுகள் உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு சில கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். உறவினர்களிடம் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். 6இல் சுக்கிரன் இருப்பதால் பொருட்வரவு பணவரவு உண்டாகும். வாகன யோகம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். உடல்நிலையில் உஷ்ணம் அதிகமாகும். பித்த சம்பந்தப்பட்ட உடல்நல பாதிப்புகள் ஏற்படும். கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் வக்ரகதியில் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இதனால் தொழில் ரீதியாக சில முக்கிய பாதிப்புகள் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் உருவாகும். தொழிலில் மந்தமான நிலை நீடிக்கும் என்றாலும் 5இல் யோகாதிபதியான சுக்கிரன் இருப்பதால் பணவரவு உண்டாகும். பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். தொழிலில் உற்பத்திகள் உயரும். கமிஷன் அடிப்படையில் தொழில் செய்கின்றவர்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் லாபத்தை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தங்கள் கடினமான உழைப்பால் முன்னேற்றம் பெறுவார்கள். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் பற்றி பேச்சுக்கள் நிகழும். புதிய திட்டங்கள் மனதில் உருவாகும். வாகன யோகம் உண்டாகும். புதிய வீட்டு உபயோகப் பொருட்கள் அமையும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் பெருகும். மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ஜென்ம ராசியை பார்வையிடுகிறார். இதனால் மன உறுதி, தன்னம்பிக்கை ஏற்படும். தெய்வ பலம் அதிகமாகும். மனதில் உற்சாகம் ஏற்படும். புத்திர வகையில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். திருமணமாகாத இளம் பெண்களுக்கு திருமணம் பற்றி பேச்சுவார்த்தைகள் நடக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் இடையே ஒற்றுமைகள் அந்யோன்யம் ஏற்படும். குழந்தைகளின் கல்வி சிறந்து விளங்கும். 8ற்குரிய சுக்கிரன் 4இல் இருப்பதால் தாயாருக்கு சிறிய உடல்நல பாதிப்புகள் ஏற்படும். 5ஆம் இடத்தில் கூட்டுகிரக சேர்க்கை இருப்பதால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல்நல பாதிப்புகள் ஏற்படும். மற்றவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பண வரவு அதிகமாகும். மனதில் சில குழப்பங்கள் ஏற்படும். நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். மேலதிகாரிகளோடு நட்பு முறையில் ஆதரவை கணிசமாக பெறுவார்கள். மேலும் வரும் வாரத்திற்கான ராசி பலன்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மினாலியா தொலைக்காட்சியை.